கோவையில் அன்னை மருத்துவமனையில் நடைபெற்ற பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமில் பெண்கள் வாக்களிப்பதன் அவசியத்தை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கோவை ராஜவீதியில் உள்ள அன்னை மருத்துவமனை ரோட்டரி சங்கங்களுடன் இணைந்து உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் மற்றும் வாக்களிப்பதில் பெண்களின் பங்கு குறித்து விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. அன்னை மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் சுமார் 10,000 ரூபாய் மதிப்பிலான மருத்துவ பரிசோதனைகள் தொடர்பான சேவைகள் பெண்களுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டது. குறிப்பாக நடமாடும் மோமோகிராபி வாகனம் மூலம் பெண்களுக்கு இலவச மார்பக புற்றுநோய் பரிசோதனை மற்றும் புற்றுநோய் மகப்பேறு மருத்துவம், பிசியோதெரபி, உடல் பருமன் சிகிச்சை தொடர்பான ஆலோசனை என முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் நேரடி ஆலோசனைகளை வழங்கினர். இலவச முகாமின் ஒரு பகுதியாக சுகாதாரத்துடன் இணைந்து ஜனநாயக கடமை எனும் நோக்கமாக எதிர்வரும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெண்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை முன்னெடுக்கப்பட்டது. வலிமையான சமுதாயத்திற்கு ஆரோக்கியமான பெண்கள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு வலிமையான ஜனநாயகத்திற்கு பெண்களின் வாக்குகளும் முக்கியம் என்ற கருத்தை இந்த முகாம் வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக நடைபெற்ற முகாம் துவக்க விழாவில் மருத்துவர்கள் மதுலிகா விஜயகுமார், மகேஸ்வரி, மதனகோபால் மற்றும் ரோட்டரி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வணக்கம். ஆக்சுவலி வணக்கம். நம்ம இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வந்து எப்பவுமே மார்ச் 8 நமக்கு எல்லாருமே கொண்டாடுறோம். அதே மாதிரி சேம் மார்ச் மாதம் உலக உடல் பருமன் தினம் மார்ச் 4ஆம் தேதி கொண்டாடுறோம். இதை முன்னிட்டு இந்த லாஸ்ட் 1 வீக்கா அன்னை ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெரிடியன், அதுக்கப்புறம் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டிஎல்ஐட், இந்த ரோட்டரி கிளப்பும் ப்ளஸ் கேஎம்சிஎஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் சேர்ந்து இந்த லாஸ்ட் ஒரு வாரம் மகளிருக்காக ஒரு கேம்ப் ஒன்று கண்டக்ட் பண்ணோம். அந்த கேம்ப்ல ஒருத்தருக்கு ஹைட் எவ்வளோ, வெயிட் எவ்வளோ, அவங்களோட பாடி கம்பஷன் அனாலிசிஸ்னால அவங்களுக்கு என்னெல்லாம் அவங்களுக்கு ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ அதிகமாக இருக்குது, அந்த ஃபேட் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருந்ததுனால அவங்களுக்கு மார்பக புற்றுநோயோ இல்லை மறுபடியும் சர்விக்கல் கேன்சர் அவேர்னஸ் பற்றி ஒரு டெஸ்ட்டும் பேப்ஸ்மியரும் மேமோகிராமும் எல்லாம் ஃப்ரீயாக பண்ணி தந்தோம். இந்த ஒரு வாரத்தில் நம்ம ஸ்க்ரீன் பண்ண எல்லாத்துக்குமே நம்ம பிரஸ்ட் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், வெயிட்னாலுக்கும் கேன்சருக்கும் என்னென்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வும் கொடுத்துருந்தோம். இதை வெயிட் கம்மியாகிறதுக்கும் நம்ம என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஏன்னா உடல் பருமனும் கேன்சரும் பக்கத்தில் ஒரு நியர்லி 70 to 80% உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு கேன்சர் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் முக்கியமாக பர்டிகுலர் கேன்சர் மார்பக புற்றுநோயும் சர்விக்கல் கேன்சரும். இதை வராமல் பார்த்துக்கிறதுக்கு வெயிட் இல்லாமல் இருந்தால் போதும். அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு நம்ம பெண்கள் வந்து நம்ம ஹெல்த்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ, இந்த வர எலெக்ஷனில் 2026 நம்ம பெண்களோட முன்னுரிமை ஓட்டுக்கு இருக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம நாடோட வலிமை முன்னுதாரணமாக இருக்கிறோமோ அதுக்கு ஓட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்வேஸ் ஓட் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ எல்லாம் சிந்திச்சு ஓட்டு வாக்களிங்கள். நன்றி. ஸோ வணக்கம். இந்த மார்ச் மந்த் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே மார்ச் 8 வந்துச்சு. அண்ட் மார்ச் 4 வேர்ல்டு ஒபிசிட்டி டே, உலக உடல் பருமன் தினம். இதை முன்னிட்டு இங்கே நம்ம அன்னை நர்சிங் ஹோம்ல ரோட்டரி கிளப் கூட இணைஞ்சு ஒரு வாரமாக கேம்ப் நடத்தணும். இதில் வந்து பெண்களுக்கான ஹெல்த் செக்அப்ஸ் எல்லாமே இருந்தது. ப்ளஸ் அவங்க மார்பக ஸ்கேன் ப்ளஸ் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்மியர் அதுவும் பண்ணியிருந்தோம். இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ், அதாவது கேன்சர் வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வருமா, நம்ம எப்படி கேன்சரை தடுக்கலாம், கேன்சரை எப்படி நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை மக்களுக்கிடையே கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காக தான் இந்த கேம்ப் நடத்தணும். இதில் ஒரு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிட்டு அவங்களோட ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு ரோட்டரி கிளப் மூலியமா மேமோகிராம் வெஹிக்கிள் ஒன்று வந்திருக்கு. இதில் வந்து 40 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே வந்து மார்பக ஸ்கேன் அதாவது மேமோகிராம் பண்ணுறோம். ப்ளஸ் பேப்ஸ்மியர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்மியர் டெஸ்ட்டும் பண்ணுறோம். இது எதுக்காக, இதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உடல் பருமன் அதிகமானா கேன்சர் வருமா அப்படிங்கிற விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்காகவும், ஸோ என்னென்ன கேன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பக கேன்சர் வரலாம், குடல் சம்பந்தமான கோலன் கேன்சர் இதெல்லாம் வரலாம். ஸோ உடல் பருமன் அதிகமாக இருந்தாலும் பிபி சுகர் மட்டும் இல்லை, கேன்சரும் வரலாம். ஸோ இதை நம்ம தடுக்கணும். இதுக்காக நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்னென்ன பண்ணணுங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக தான் இந்த கேம்ப். இதில் வந்து டயட் கவுன்சிலிங், அவங்களோட பாடி காம்போசிஷன் அனாலிசிஸ், அதாவது அவங்க உடல் பருமன் எவ்வளோ அதிகமாக இருக்குது, ஃபேட் சத்து அதிகமாக இருக்கா, அவங்களோட ப்ரோட்டீன் சத்து கம்மியாக இருக்குது, ஸ்கெலிட்டல் மசில் மாஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் கம்மியாக இருக்காங்கிற அனாலிசிஸும் இங்கே நாங்கள் பண்ணி ஸோ அவங்களுக்கு ஒரு டயட் கவுன்சிலிங்கும் கொடுத்துருக்குறோம். ஸோ இதனால ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் இன்னைக்கு மேமோகிராம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு எலெக்ஷன் வருது. ஸோ 100% உமன்ஸ் ஓட்டை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.
வணக்கம். மார்ச் 8 சர்வதேச அந்த பெண்கள் தினத்தை முன்னிட்டு இந்த கர்ப்பப்பை வாசல் புற்றுநோய் அந்த பரிசோதனை முகாமோ இல்லை இந்த நம்ம மார்பக புற்றுநோய்க்கான இந்த மேமோகிராம் பண்ணுற அந்த சின்ன ஒரு எக்ஸ்ரே அனுப்பி மார்பகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்டிகளை கண்டுபிடிக்கிற அந்த டெஸ்ட்டு இன்னைக்கு வந்து அன்னை ஹாஸ்பிட்டலும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெரிடியன், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டி எலைட், ரோட்டரி கிளப் ஆஃப் மேட்டுப்பாளையம் அவங்களோட ஹீல் ப்ராஜெக்ட், கேஎம்சிஹெச் மருத்துவமனை எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து மார்ச் 1 இதற்கான முதற்கட்ட அந்த ஸ்க்ரீனிங் எல்லாமே பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அந்த மேமோகிராம்ங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த வேனில் வந்து இன்னைக்கு 50க்கும் மேற்பட்ட மகளிருக்காக இந்த இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னாக்க இந்த ஐநா சபை வந்து இந்த வருஷத்துக்கு மகளிர் தினத்துக்கு அவங்க சொல்லியிருக்க தீம் என்னன்னா கிவ் டு கெயின் அப்படிங்கிற ஒரு தீம் வந்து சொல்லியிருக்காங்க. கிவ் டு கெயின் அப்படிங்கிறது என்னன்னா கொடுத்து பெறுங்கள் அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். அதுக்கு யார்கிட்ட கொடுத்தா பெறுவோம் அப்படின்னா பெண்கள்கிட்ட கொடுத்தா தான் நம்ம பெற முடியும். பெண்கள்கிட்ட கல்வியை கொடுத்தா கல்வி நமக்கு கிடைக்கும். பெண்கள்கிட்ட செல்வம் கொடுத்தா தலைமுறைக்கே செல்வம் நமக்கு கிடைக்கும். பெண்கள்கிட்ட நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தா அந்த குடும்பத்துக்கே நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய மகளிர் வந்து அவங்களுடைய அலுவலக வேலைக்கு போறாங்க, வீட்டு வேலையை செய்யறாங்க, எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்க தவற விடுற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்க அவங்களே பார்த்துக்கிறத தவற விட்டுறாங்க. அதனால சில விஷயங்கள் ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை கூட கொஞ்சம் தள்ளி போட்டுறாங்க. அவங்க சரிவர டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க உடல் பருமனுக்கும் கேன்சர் கூட தொடர்பு இருக்குங்கிறாங்க. மார்ச் 4 உடல் பருமன் தினமும் மார்ச் 8 பெண்கள் தினம் வர்றப்ப அதுக்கு ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றப்போ தங்களே வந்து இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நாங்க வீட்டு வேலையெல்லாம் செய்யறோம், நாங்க வேலைக்கு போறப்ப நடந்துதானே போறோம் வரணும்னு சொல்லிட்டு இதை ஒரு பயிற்சியா நினைச்சுக்கிறாங்களே தவிர அவங்க உடம்ப பார்த்துக்கணும், அவங்க தங்கள் உடற்பயிற்சி பண்ணி தங்கள் உடல் பருமன் வந்து இல்லாம பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு உலகத்திலேயே பெண்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா என்ன மாறிக்கிட்டு இருக்குன்னா அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு போற வெயிட், அந்த உடல் பருமன்கிற விஷயமும் உயர் ரத்த அழுத்தம் அவங்களுக்கு வருது. அது அவங்களுக்கு தெரியறதே கிடையாது. அது இல்லாம கர்ப்பப்பை வாசல் புற்றுநோயாகட்டும், மார்பக புற்றுநோயாகட்டும், இல்ல இந்த பிசிஓடி, இல்ல இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த அகப்படலத்தில் என்ட்ரோமெட்ரியோசிஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், இது எல்லாமே பெண்களை அச்சுறுத்தக்கூடிய மிகப்பெரிய சவால்களா இன்னைக்கு இருக்கு. ஆனா என்ன ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்னு சொன்னாக்க இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு இருக்கு, இல்ல நமக்கு வர வாய்ப்புகள் இருக்குங்கிறதே அவங்க வந்து மறந்துட்டு அவங்க வேலையிலேயே அவங்க ரொம்ப பிஸியா இருந்து ஒரு கட்டத்துல என்னன்னாங்க இந்த நிலைமை ரொம்ப தீவிரமாகி மிக தீவிரமான ஒரு மருத்துவ பரிசோதனைகள், இல்லை தீவிரமான அறுவை சிகிச்சை அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இன்னைக்கு இருக்கிறதுனால ரொம்ப ஆரம்பத்திலேயே அவங்களை இங்க வர வச்சு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி இந்த புற்றுநோய் வராம பண்றதாகட்டும், இல்ல ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதாகட்டும், இதையெல்லாம் சேர்ந்துதான் அந்த அன்னை ஹாஸ்பிட்டலும் ரோட்டரி கிளப் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். மேற்கொண்டு அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி அந்த எலெக்ஷன்லையும் 100% பெண்கள் வந்து தங்களுடைய வாக்குரிமையை செலுத்தி ஜனநாயகத்தினுடைய அரண்களாக அவங்க இருக்கணுங்கிறதையும் அவங்க கேட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த டைம்ல அது ரொம்ப ரொம்ப பொருத்தமான விஷயமா எங்களுக்கு படுது. எல்லா பெண்களும் வரும் காலங்களில் இது போன்ற முகாம்கள்ல கலந்து கொண்டு தங்கள் உடல் நலனையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்கிறணும்னு இந்த இதில் கேட்டுக்கிறவங்க எல்லாத்தையும். தேங்க்யூ. நன்றி.